வணக்கம். நம்ம தினத்தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. இது நமக்கான சேனல். கல்விச் சேவையில் பல ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியான சோழன் பள்ளியில் சேர்ந்த மழலை மாணவர்களை மாலை அணிவித்தும் சாக்லேட், எழுதுகோல் உபகரணங்கள் வழங்கியும் உற்சாகமாக வரவேற்ற பள்ளியின் தாளாளர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏகாம்பரநாதர் வீதியில் காஞ்சிபுரத்தின் முக்கிய பள்ளியான பிரபல சோழன் தனியார் பள்ளி 1996 முதல் செயல்பட்டு வருகிறது. சிறந்த கல்வி மற்றும் ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்ற பள்ளி என இந்த பள்ளி அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. கோடை விடுமுறைக்கு பின் கடந்த ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இன்று LKG சேர்க்கை விழா வெகு சிறப்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் காயத்ரி மற்றும் தயாளன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கு சொந்தமான ஒரு குழந்தை. ஆனால் இன்று முதல் அக்குழந்தைகள் வீட்டோடு தொடர்புடைய சமுதாயம் என்கின்ற இப்பள்ளியும் குடும்பமும் ஒன்றிணைத்து இக்குழந்தையினுடைய வளர்ச்சியில் முக்கியமான பள்ளியின் தாளாளர் சஞ்சீவி ஜெயராம் பங்கேற்று பள்ளியின் நுழைவு வாயிலில் மழலையர்களுக்கு எழுதுகோல் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றியும் மழலையர்களின் பள்ளி தொடக்கம் குறித்தும் அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான தருணம் குறித்தும் சிறப்புரை ஆற்றினார். இதனையடுத்து பெற்றோர்களுடன் அமர்ந்திருந்த மழலை செல்வங்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் அரிசியில் தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தான அ எழுத்தை எழுத வைத்து அவர்களின் முதல் படிப்பை துவங்கி வைத்தார் பள்ளியின் தாளாளரான திரு சஞ்சீவி ஜெயராம் அவர்கள். அவருடன் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்களும் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். இந்த மாணவர் சேர்க்கை விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர் தங்கள் மழலையர்களை பள்ளியில் சேர்த்து அவர்களின் பள்ளிப்படிப்பு துவக்கத்தை மகிழ்ச்சியுடன் தொடங்கியதில் மகிழ்ச்சியடைந்தனர். தினத்தகவல் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.